பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்க விரும்புகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்க 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 அந்த துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் நம்மோடு கூட வந்து தங்கி வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். துதிக்கிற ஜனம் என் ஜனம். அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருப்பது மாத்திரமல்ல, ஒருபோதும் அவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, உங்களை என் ஆத்துமா வெறுப்பது இல்லை, உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஆண்டவரை நாம் துதிக்க 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 அந்த துதிகளில் மிகவும் பிரியப்படுகிற தேவனாய் துதிகளின் மத்தியிலே அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து அங்கே தங்கி தாபரிக்கிற தேவனாயிருக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, கம்பீரித்து பாடுங்கள், நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். நாம் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது, கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது நம் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை அழித்து போடவே மாட்டார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் எப்பொழுதும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே உலாவுகிற தேவன். அவர் துதி இருக்கிற இடத்திலே வந்து தங்கி தாபரித்து உலாவி எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து ஒருபோதும் கைவிடாமல் அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்வார்.
அவருடைய உடன்படிக்கையை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நம்மோடு செய்த உடன்படிக்கை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 9 இப்படியாய் சொல்லுகிறது, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என்று தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறார். முதிர் வயதில் என்னை தள்ளிவிட வேண்டாம் ஆண்டவரே, நான் என்னை தள்ளிவிட்டால் எங்கே போவேன்? முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று கேட்கிறார். நம்முடைய பலன் குறையும் பொழுது முதிர் வயதிலே ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 15 சொல்லுகிறது. ஆகவே முதிர் வயதிலும் நரை வயது மட்டும் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதிரும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறார். என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமல் இரும் என்று கேட்கிறார். நீரே என்னுடைய பலனாயிருந்து என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் என்று சொல்லி தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும், நீர் என்னை கைவிடவே கூடாது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார். அவர் நமக்குள்ளே வந்து நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். நம் நடுவில் அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து விடுவார். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். நம்மை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார், மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். முதிர் வயது வரையிலும் நம்மை தாங்குவார். நம்முடைய பலன் ஒடுங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு வயதானவுடனே எல்லாரும் என்னை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஒருவேளை முதிர் வயதிலே வேதனையோடு கூட ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி நீ செய்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.